பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 68:1 இப்படியாய் கூறுகிறது: தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் என்பதாக. தேவன் எழுந்தருளுவார், லெட் காட் அரைஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் சபை வனாந்தரத்தில் காணப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு முன்பாக புறப்படும் போது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்ற விண்ணப்பத்தை ஏறெடுப்பான். அதன்படியே கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக தடைகளை நீக்குகிறவராய் கடந்து சென்றார். ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பயத்தை கர்த்தர் புறஜாதிகளுக்குள் கட்டளையிட்டார். மோசேயின் ஜெபத்தை தாவீதும் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறதை மேற்குறிப்பிட்ட வசனத்தின் மூலம் பார்க்க முடிகிறது. தாவீதிற்கும் அநேக எதிரிகள் காணப்பட்டார்கள். அவனை ஒரு தள்ளுப்பூச்சியைப் போல வேட்டையாடின வேளைகளும் உண்டு. ஒருவேளை அவனும் யுத்தங்களுக்கு செல்லும் போது இந்த ஜெபத்தை கர்த்தரை நோக்கி ஏறெடுத்திருக்க கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாகவும் அநேகர் எழும்பலாம். மனுபுத்திரரில் இழிவான குணம் உடையவர்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்நாட்களில் ஆட்சி அதிகாரங்களில் இழிவான குணமுடைய சண்டாளர்கள் தேசங்களில் உயர்ந்திருப்பதனால் குற்றங்களும் லஞ்சங்களும் அநீதிகளும் எங்கும் பெருகி காணப்படுகிறது. புறஜாதிகள் நடுவில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடும். அவர்களும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாய் காணப்படலாம். உங்கள் உயர்வுகளுக்கு தடையாக காணப்படலாம். ஊழியங்களில் விரோதிகள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம். சத்துரு உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படிக்கு எழுந்தருளுவார். அப்போது புகை பறக்கடிக்கப்படுவது போல உங்கள் எதிரிகளை அவர் பறக்கடிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். உங்கள் எதிரிகளை நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அவர்கள் உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்ற சங்கீதக்காரனைப் போல கர்த்தர் உங்களையும் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து துதிக்கும்படிக்கு செய்வார். நீதிக்குரிய ஜீவியம் செய்யும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். ஆகையால் மோசேயைப் போல தாவீதைப் போல நீங்களும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க மறந்து விடாதிருங்கள். ஒவ்வொரு முறையும் வீடுகளை விட்டு புறப்படும் போது இவ்வண்ணமாக ஜெபியுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் எதிரிகளை சிதறடித்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு விரோதமாய் நீர் எழுந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எழுந்தருளும் போது எங்கள் சத்துருக்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படுவார்களே. நீர் எழுந்தருளும் போது எங்களை பகைக்கிறவர்கள் எங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று வாக்கருளு நீரே. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் தடைகளை நீக்கி போடுகிற ராஜாவாய் கர்த்தர் நீர் முன்பு செல்வீராக. இவர்கள் வேலை பார்க்கிற இடங்களில், இவர்கள் அனுதினமும் கடந்து செல்கிற இடங்களில், இவர்களுக்கு விரோதமாய் உலக மனுஷர்கள் ஆனாலும் சரி, சத்துரு ஆனாலும் சரி, ஒருபோதும் எழுந்தருளி ஜெயம் எடுக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் யுத்தம் செய்யும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.